ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் அட்லீஸ்ட் ஒரு 3 டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அண்ட் அந்த 3 அசட் கிளாஸுமே டைனமிக்காக இருக்கணும். அதாவது எப்பெல்லாம் ஒரு அசட் கிளாஸோட ரிட்டர்ன் கம்மியாகுதோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபண்ட்ஸு இன்னொரு அசட் கிளாஸ்க்கு மூவ் ஆகணும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? என்னோடய ரிட்டர்ன்ஸு என்னோடய ரிஸ்கோட அட்ஜஸ்ட் ஆகி பெட்டரான ஒரு ரிசல்ட்டாக வருமா? அந்த மாதிரி கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு. இந்த பதிவில் நம்ம ஒரு ஸ்பெஷலான ஸ்கீமை பார்க்கலாம். இந்த ஸ்கீம் இந்த கரண்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் 5 கேட்டகரி இருக்குது. அதில் ஹைப்ரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கேட்டகரி கீழே மல்டி அசட் அலோகேஷன் பண்ணுற ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு அட்லீஸ்ட்டு 3 அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த 3 அசட் கிளாஸுமே மினிமம் 10% அலோகேஷன் கண்டிப்பாகவே இருக்கணும். ஏன் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. லாஸ்ட் 6 மாதமாக ஆல்மோஸ்ட் 12% ஃபாலோ ஆயிருக்கு. ஆனால் இது எல்லா அசட் கிளாஸுமே ஃபாலோ ஆயிருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஈக்விட்டியில் நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபாலோ பார்த்துட்ருக்கோம். சேம் டைமில் உங்களுக்கு கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி டைமில் நான் ஈக்விட்டிலேருந்து ஒரு போர்ஷனை கோல்டில் மாற்றுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கலாம். இல்லை எனக்கு இப்போ நெக்ஸ்ட் 1 இயருக்கு மேஜராக ஈக்விட்டியில் ரிட்டர்ன் வராதுன்ற பட்சத்தில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு போர்ஷன் டெட்டில் மூவ் பண்ணால் அது இன்னும் பெட்டரான ரிசல்ட்டை தரலாம். அட்லீஸ்ட் என்னோட டவுன் சைட் ரிஸ்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அப்போ இதை நான் ஒரு டைமும் மேனுவலாக பண்ணும்போது அங்கே ஒரு காஸ்ட் இருக்கும். இன்கேஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி 6 மாதம் தான் ஆகுதுனாக்கா நான் வெளில வரும்போது எக்ஸிட் லோட் இருக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டலும் இருக்கலாம். இந்த காஸ்ட்டெல்லாம் அவாய்ட் பண்ணி மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டைனமிக்காக டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸில் மூவ் பண்ண முடிகிற ஆப்ஷன் தான் இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டோட டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப பெட்டராகவே இருக்கும். நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் ஏற்ற ரிவார்டு இருக்கும். இப்போ நம்ம இந்த அசட் கிளாஸோட ரிட்டர்னை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2023 கோல்டு 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2024 28% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதே டைமில் ஈக்விட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023 19% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் இயரில் 8.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டோட பெட்டராகவே ஈக்விட்டி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லாஸ்ட் இயரில் கோல்டு ஈக்விட்டியோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை தான் நான் சொல்கிறது டைவர்சிஃபிகேஷன். எல்லா டைமுமே ஒரே அசட் கிளாஸ் பர்ஃபார்ம் பண்ணாது. அந்த டைமில் இருக்கிற ரிஸ்க்கை பேஸ் பண்ணி, குளோபல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி, இல்லை வர ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அந்த அசட் கிளாஸ் மாறிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் இயர் நம்மளுக்கு குளோபலாக நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அதனால் கோல்டோட ரிட்டர்னு ரொம்ப பெட்டராகவே இருந்தது. சேம் டைமில் ஈக்விட்டியோட ரிட்டர்ன் டிராஸ்டிக்காக கம்மியாயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஃபண்ட் மேனேஜர் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி, மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அசட் கிளாஸோட வெயிட்டையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வெயிட்டேஜ் அந்த மார்க்கெட்டுக்கு எது ஃபேவராக இருக்கோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட ஓவரால் ரிட்டர்னு பெட்டராகவே இருக்கும். ஸோ ஈக்விட்டி கொடுத்த ரிட்டர்னு, கோல்டு கொடுத்த ரிட்டர்ன் நம்ம பார்த்தோம். இதே டைமில் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேம் பீரியடில் 2023 இந்த ஃபண்டு 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் இயரில் 16% கொடுத்துருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றது கிளியராகவே புரியும். நீங்கள் மாடரேட் ரிஸ்க் ப்ரொஃபைலில் வரீங்களா? அண்ட் உங்களோட ஹோல்டிங் பீரியட் 3 to 5 இயர்ஸ் இருக்கா? இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலையா? இந்த டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ பெட்டராகவே இருக்கும். இது உங்கள் தீபழகு சேனல் கற்போம் கற்பிப்போம் வித் விஜய். தேங்க்யூ.